யாராவது ஒருத்தர் மிரட்டுறது மூலமா நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. யூ ஆர் கோயிங் டு ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லி கத்துற எந்த மெசேஜும் நம்மளை மாத்துகிறது இல்லை, நம்மை மனம் திரும்ப செய்கிறது இல்லை. பட் த லவ் ஆஃப் காட் இஸ் சஃபிஷியன்ட் இனஃப் டு டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப். உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீங்கள் எவ்வளவு நல்ல கிரியைகளை செய்தாலும் பரலோகம் போகிறதுக்கு 1% கூட நீங்கள் தகுதியாக முடியாது. we are saved only by grace. அப்போ சிலர் கேட்கிறாங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பாவம் செய்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆய்விடுமே என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். நீங்களும் நானும் லைசன்ஸ் வாங்கிட்டா பாவம் பண்ணோம்? நல்லா தெரியும் நம்ம பண்றது தப்புன்ட்டு. தெரிந்து துணிந்து பல நேரங்களில் நம்ம பாவம் செய்திருக்கிறோம். யாரெல்லாம் ரொம்ப கண்டிப்பான ஒரு செய்தியை சொல்லி நல்லொழுக்க கல்வியை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஊழியர்களை போய் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மகா பரிசுத்தமாய் வாழுகிறீர்களா, நீதியாய் வாழுகிறீர்களா என்று சொல்லி கேட்டு பாருங்கள். இல்லை என்று சொல்லுவார்கள். அப்ப நீங்க எப்படி பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னா, ஆண்டோடைய கிருபையினால தாங்க போவோம். நீங்க ஆண்டோடைய கிருபையினால போவீங்க, மற்றவர்களை கண்டிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த கிருபையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் பேதுருவின் இடத்துல 70 முறை ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. பேதுருவின் இடத்துல சொன்னதை பேதுரு கீழ்ப்படிந்தாரோ இல்லையோ, நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, அந்த ஆண்டவர் நம்மை 70 முறை மன்னித்து கொண்டுதான் இருக்கிறார். அத்தனை முறை ஆண்டவர் மன்னித்தது ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி சொன்னால், நான் அந்த ஹைப்பர் கிரேஸை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.